உங்களுடைய குடும்பத்திற்கு எந்த வகையில் வருமானம் வந்து கொண்டிருந்தாலும் சரி, அந்த வருமானம் அப்படியே இரட்டிப்பாகும். உதாரணத்திற்கு, நீங்கள் வேலைக்கு சென்று சம்பாத்தியம் செய்பவராக இருந்தாலும் சரி, சொந்த தொழில் செய்து சம்பாத்தியம் செய்பவர்களாக இருந்தாலும் சரி, தினசரி கூலி வாங்கி வருமானம் பெறுபவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் வருமானத்தை உயர்த்திக் கொள்ள இந்த வழிபாடு நிச்சயம் ஒரு வழியை காட்டிக் கொடுக்கும். நாளை மாசி மாதத்தின் 2ஆம் வெள்ளிக்கிழமை. நாளைக்கும் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம். நாளைக்கு செய்ய முடியாது என்பவர்கள் அடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் இந்த விளக்கை ஏற்றி மகாலட்சுமி வழிபாடு செய்யலாம். இந்த வழிபாட்டிற்கு நமக்கு மிக மிக முக்கியமாக தேவைப்படக்கூடிய பொருள் சங்கு. சாதாரணமாக இப்போது எல்லார் வீடுகளிலும் சங்கை வைத்து பூஜை அறையில் வைத்து வழிபடுவது வழக்கமாக இருக்கிறது. அந்த சங்கில் இந்த தீபத்தை ஏற்றலாம். வீட்டில் சங்கே இல்லை என்பவர்களும் புதிதாக சங்கு வாங்கி தீபம் ஏற்றுவதாக இருந்தாலும் புது சங்கு வாங்கி தீபம் ஏற்றலாம். ஆனால் புது சங்கு வாங்கும்போது அதை முதலில் தண்ணீரில் கழுவி, பன்னீரில் கழுவி, பிறகு கோமியத்தில் கழுவி, பிறகு பசும்பால் அபிஷேகம் செய்து, பிறகு சங்கிற்கு சந்தன குங்குமம் போட்டு எல்லாம் இட்டு அதற்கு பிறகுதான் வழிபாடு செய்ய ஆரம்பிக்க வேண்டும். சரி, தீபம் ஏற்றக்கூடிய முறையை பார்த்து விடுவோம். ஒரு அகலமான பாத்திரத்தில் கல்லுப்பை கொட்டி கொள்ள வேண்டும். அந்த கல்லுப்புக்கு மேலே இந்த சங்கை நிறுத்தி வைத்து சங்குக்கு உள்ளே பசுனை ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு விளக்கு ஏற்றி வைக்க வேண்டும். இந்த விளக்கை வீட்டின் ஈசானிய மூலையான வடகிழக்கு மூலையில் ஏற்றி வைக்க வேண்டும். வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரையில் இந்த விளக்கை வீட்டில் ஏற்றி வைத்தால் மகாலட்சுமி அம்சம் வீட்டிற்கு நிறைவாக கிடைக்கும். உங்களுடைய வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்க இந்த ஒரே ஒரு விளக்கு போதுமானது. அதிலும் இந்த மாசி மாதம் வெள்ளிக்கிழமையில் இந்த விளக்கை ஏற்றினால் அபரிவிதமான பலன் கிடைக்கும். இதை தொடர்ந்து உங்களால் எத்தனை வெள்ளிக்கிழமை இந்த விளக்கை ஏற்றி வைக்க முடியுமோ அத்தனை வெள்ளிக்கிழமை ஏற்றி வைக்கலாம், தவறு கிடையாது. ஆனால் மாசி வெள்ளியில் இந்த விளக்கை ஏற்றும் போது மலைபோல் வீட்டில் செல்வம் குவியும். வலம்புரி சங்கு, இடம்புரி சங்கு என்று எந்த சங்கில் வேண்டுமென்றாலும் இந்த விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யலாம். நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.